தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சூழல், அரசியல் செயல்முறைகள் மற்றும் நிர்வாக அனுபவம் பற்றி பேசும்போது கடந்த சில நாட்களாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு முக்கியமான கேள்வி, டிஜிபி நியமனத்தில் ஏன் தடுமாறுகிறார்கள்? இந்த கேள்வியை மிக தெளிவாகவும் மிக தைரியமாகவும் முன்வைத்திருப்பவர் அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை தலைமை பொறுப்பாக வழிநடத்தும் டிஜிபி பதவி காலியாக இருப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது மாநிலத்தின் பாதுகாப்பு, குற்றத்தடுப்பு, காவல்துறையின் திசை அனைத்தையும் பாதிக்கும் ஒரு விஷயம். ஆனால் தற்போதைய திமுக அரசு இந்த நியமனத்தை ஏன் தள்ளி போடுகிறது? ஏன் தாமதம் செய்கிறார்கள்? அதற்கான தெளிவான காரணம் எதுவுமே இதுவரை குறிப்பிடவில்லையே. இந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்திலேயே அரசு ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது என்று இபிஎஸ் அவர்கள் காட்டமான சில கேள்விகளை எழுப்பினார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சில காட்டமான கேள்விகளை எழுப்பியுள்ளார். நாட்டில் எந்த மாநிலத்திலும் டிஜிபி நியமனம் இவ்வளவு நாட்கள் காலியாக வச்சிருக்கிறாங்க? ஏன் திமுக அரசு முடிவெடுக்க மாட்டேன்னு திணறுது? எதை மறைக்கிறார்கள் என்ற கேள்வியை நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் கேட்டிருக்கின்றார். இபிஎஸ் அவர்களின் கருத்துப்படி திமுக அரசு காவல்துறையை அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறது. யார் அவர்களுக்கு பிடித்தவர் அவரே பதவியில் வரணும் என்பதுதான் அவர்களுடைய மனநிலை. அதனால்தான் சட்டத்தை விட கட்சி சூழ்ச்சிதான் முக்கியம். அப்படி என்றால் இது யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கே என்று குறிப்பிடுகிறார். இது மட்டுமல்லாமல் எஸ்ஐஆர் குறித்தும் பேசியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவது பற்றியும் 2002 வாக்காளர் பட்டியல் பற்றியும் கடந்த சில நாட்களாக ஸ்டாலின் அரசு காட்டும் குழப்பத்தையும் இபிஎஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். திமுக அரசின் கையில் போன பிறகு சட்ட அமலாக்கமும், தேர்தல் நடைமுறைகளும், காவல்துறை நியமனங்களும் எல்லாமே குழப்பம். ஏன் இந்த குழப்பம்? சூழ்ச்சியினாலா என்ற காட்டமான நேர்மையான கேள்விகளை எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சு திமுக அரசுக்கு நேரடியான சவாலையே கொடுக்கிறது என்றே சொல்லலாம். காவல்துறையின் தலைமை பதவி அரசியல் மனநிலையை தேர்வு செய்யக்கூடாது, அது சட்ட ஒழுங்கை பாதிக்கும். திமுக அரசு முடிவெடுக்க தெரியாத அரசு, நியமனத்திலேயே கூட திணறுகிறார்கள் என்றும், மக்களின் பாதுகாப்பு, குற்றத்தடுப்பு எதுவுமே இவர்கள் கவனத்தில் இல்லை. பெரிய பெரிய கொலைகள், பெண்கள் மீது குற்றங்கள், திருட்டுச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. நாலாவதாக சட்டத்தின் மீது கட்சியின் நிழல் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறை முழுக்க கட்டுப்பாட்டில் இல்லை. இது வெறும் அரசியல் பேச்சு அல்ல, அதிகார அனுபவம் உடைய முன்னாள் முதலமைச்சர் கேட்கும் ஒரு சட்ட ரீதியான, நிர்வாக ரீதியான கேள்வியாகும். திமுக அரசு ஏன் பயப்படுகிறார்கள்? டிஜிபி நியமனத்தில் ஏன் தாமதம்? அரசுக்குள் குழப்பமா? யாரை தேர்வு செய்வது என்ற சிக்கலா? அல்லது கட்சியின் நெருக்கமான அதிகாரியை பதவிக்கு கொண்டு வர முடியாத நிலையினாலா? அல்லது எதிர்காலத்தில் வரும் விசாரணைகளுக்கு பயமா? இபிஎஸ் அவர்களின் கேள்வி நேரடியாக இதையே சொல்லுகிறது. நேர்மையான ஆட்சி இருந்தால் பயம் இருக்காதே, நியமனத்தை ஏன் மறைக்கிறீங்க? திமுகவுக்கு பதில் சொல்லத்தான் பயம். ஏன்னா இபிஎஸ்ஸின் பேச்சு மக்களிடம் பெரிய ஆதரவு பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இதுவரையும் யாரையும் தாக்காத கேள்வி. அரசு வேலை சரியா நடக்கிறதா இல்லையா என்பதையே கேட்கிறார். ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாத நிலைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசின் உண்மையான நிலை. இறுதியாக இபிஎஸ் அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த நிர்வாகி. அவர் கேட்ட கேள்வி நாட்டின் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, தேர்தல் நடைமுறை அனைத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கேள்வி. அவரது பேச்சு கட்சி அடிப்படையில் இல்லை, நிர்வாக அடிப்படையில். இந்த மாதிரி குரல்கள் தான் எதிர்கட்சியின் பணி. திமுக அரசு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா அல்லது வழக்கம் போல் மௌனத்தில் மறைந்து கொள்வார்களா? அதை மக்கள் பார்த்து தீர்மானிப்பார்கள்.